வளைகுடா பகுதியில ஒரு பெரிய பிரச்சனை புகஞ்சிட்டு இருக்கு. ஆனா இது வெறும் அங்க நடக்கிற பிராந்திய சண்டை மட்டும் இல்ல. இது உலகம் முழுசையும் உள்ள இழுக்கிற ஒரு சிக்கலான வலை. அது எப்படி, ஏன் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, எங்கேயோ ஒரு மூலையில ஆரம்பிக்கிற ஒரு சண்டை எப்படி திடீர்னு உலக பிரச்சனையா மாறுது? இதுக்கு முதல் காரணம் இந்த ஆட்டத்துல நம்ம எதிர்பார்க்காத சில புது நாடுகள் திடீர்னு உள்ள வர்றதுதான். இதுல முதல் ஆச்சரியமான விஷயம் இந்த போர்க்களம் இன்னும் பெருசாகிட்டு இருக்கிறது தான். அதாவது பெரிய சக்திகள் நேரடியா மோதிக்காம வேற சில நாடுகளை பயன்படுத்தி மோதிக்கிறாங்க. இதை தான் நம்ம பினாமி போர்னு சொல்றோம். அப்போ இங்க யார் அந்த புது பிளேயர்ஸ்? இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா களம் இறங்குது. அதுக்கு பதிலடியா அமெரிக்காக்கு சப்போர்ட்டா உக்ரைனோட ட்ரோன் வல்லுநர்கள் உள்ள வராங்க. யோசிச்சு பாருங்க, உக்ரைன் ரஷ்யா போர் எங்கேயோ நடந்தாலும் அதோட எதிரொலி இப்போ வளைகுடா வரைக்கும் கேக்குது. ஆக இந்த சண்டை ஏன் இப்போ இவ்ளோ தீவிரமாகுது? எப்பவும் போல இதுக்கு பின்னாடி பொருளாதாரம், இன்னும் சரியா சொல்லணும்னா எண்ணெய் கட்டுப்பாடு தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வமான விளக்கம் இதுதான். பாருங்க, இந்த எண்ணெய் விலை ஏறுறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நாங்க பண்ற இந்த ஆபரேஷனால கடைசியில எல்லாருக்கும் பெட்ரோல் விலை குறையும்னு சொல்றாங்க. ஆனா இது மட்டும்தானா உண்மையான காரணம்? ஆனா ஒரு அமெரிக்க செனட்டர் இன்னும் நேரடியா பச்சையா உண்மையை சொல்றாங்க. நிறைய பணம் குவிய போகுது, நாம ஈரானோட எண்ணெயை எடுக்க போறோம், அமெரிக்கர்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக போறாங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் உண்மையான நோக்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. ஆனா இந்த காலத்துல போர்கள் வெறும் துப்பாக்கிகளால மட்டும் நடத்தப்படுறதில்ல, வெறும் வார்த்தைகளை கொண்டும் போரை நடத்தலாம். ஒரு தகவல் போர் எப்படி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்சதுன்னு இப்ப பாப்போம். எல்லாமே ஒரு ட்வீட்ல தான் ஆரம்பிச்சது. உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கடல்வழி பாதையான ஹார்மஸ் ஜலசந்திய ஈரான் முடக்கி வச்சிருந்தப்போ அமெரிக்க எரிசக்தி செயலாளர் ஒரு ட்வீட் போடுறாரு. யார் சொன்னா இங்க வர முடியாதுன்னு, நாங்க பல கப்பல்களை பாதுகாப்போட கூட்டிட்டு போயிட்டோம்னு அதுல இருந்துச்சு. இந்த ஒரு ட்வீட்டை பார்த்ததும் மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஒரே நிம்மதி. போர் முடிஞ்சிருச்சு போல நினைச்சு எண்ணெய் விலை சருன்னு குறைஞ்சு ஒரு பேரல் $80 வந்துருச்சு. ஆனா கதை இதோட முடியல. கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் பதிலடி கொடுத்தது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, இது சுத்த பொய்ன்னு அவங்க அறிவிச்சாங்க. ஈரான் எப்படி மறுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பரபரப்பான ட்வீட் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படாம அமைதியா டிலீட் பண்ணப்பட்டுச்சு. இப்ப மார்க்கெட்ல ஒரே குழப்பம். இந்த குழப்பத்தால பயந்து போன மார்க்கெட் மறுபடியும் தலைகீழா மாறிச்சு. எண்ணெய் விலை திரும்பவும் $90க்கும் மேல எகிரிடுச்சு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இன்னைக்கு இருக்கிற போர்க்களத்துல ஒரு ட்வீட் கூட ஒரு ஏவுகணையை விட சக்தி வாய்ந்த ஆயுதமா மாற முடியும். இந்த தகவல் போரை தாண்டி இந்த ராணுவ நடவடிக்கைக்கு நேரடியான ரொம்பவே அபாயகரமான ஒரு காரணமும் சொல்லப்படுது. அதுதான் அணு ஆயுத அச்சுறுத்தல். அமெரிக்காவோட கூற்றுப்படி ஈரான் கிட்ட 460 கிலோகிராம் யுரேனியம் இருக்கு. அதுவும் 60% வரை செறிவூட்டப்பட்டது. ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க 90% செறிவூட்டல் தேவைனாலும் 60%ங்கிறது அதுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற ஒரு அபாயகரமான நிலை. இதை வச்சு அமைதியான முறையில வேற எதையும் செய்ய முடியாது. இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க பயப்படுற அந்த குறிப்பிட்ட அச்சுறுத்தல் தான். அது ஒரு டர்ட்டி பாம், அதாவது ரேடியோ ஆக்டிவ் பொருட்களை சாதாரண வெடிகுண்டுல கலந்து வெடிக்க வைக்கிறது. இதனால ஒரு அணு வெடிப்பு நடக்காது, ஆனா அந்த கதிர்வீச்சு பரவி பெரிய பகுதிகளை பல வருஷங்களுக்கு வாழவே தகுதி இல்லாத இடமா மாத்திடும், வளைகுடாவையே சீர்குலைச்சிடும். அமெரிக்காவோட வாதம் ரொம்ப சிம்பிள். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமே ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அதனால ஆபத்து பெருசாகிறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு தாக்குதல் நடத்துறது அவசியம்னு அவங்க சொல்றாங்க. வளைகுடால நடக்கிற இந்த மோதல் ஒரு குளத்துல கல்லை எறிஞ்சா அலைகள் எப்படி பரவுமோ அந்த மாதிரி அதோட தாக்கத்தை உலகம் முழுக்க அனுப்புது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற நாடுகளோட கூட்டணிகளும் பொருளாதாரமும் இதனால மாறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, இஸ்ரேல்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக பகுதி நேர லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த மோதலால் ஏற்படுற பொருளாதார நிலையற்ற தன்மையால இந்தியா தன்னோட முதலீட்டு கொள்கைகளை தளர்த்தி இருக்கு. இதுல ஆச்சரியமான விளைவு என்னன்னா, இந்த மாற்றம் நேரடியா சீனாவுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கு. இதுதான் சீனாவுடைய ஸ்மார்ட்டான ஆட்டம். மத்த நாடுகள் மோதல்ல சிக்கி தவிக்கும்போது ஈரான் மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில கிட்டத்தட்ட 90 மில்லியன் பேரல் எண்ணெயை வாங்க அவங்க தயாரா இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஜாக்பாட் இல்லையா? அப்போ இறுதியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். வளைகுடால நடக்கிறது வெறும் போர் இல்ல, இது உலக அதிகார போட்டியில ஒரு புது அத்தியாயத்தை எழுதுது. இதனால சில நாடுகள் பலவீனமாகும், சில நாடுகள் பலம் பெறும். இந்த புதிய உலக ஒழுங்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க.